கேபிஎல் சீசன் 5ஓட நெக்ஸ்ட் மேட்ச் டைட்டன்ஸ் விசஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி. இதோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்டார்டிங்கே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. ஒரு நல்ல பவுலிங் ஜானி கிட்டே இருந்து. முதல்ல ஓவர் போடுறது பவுலர் ஜானி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் பேட்ஸ்மேன் உதயா இருக்காரு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. கிரேட் பாலுங்க. அருமையான முறையில் போட்டிருக்காரு. 2 டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பால், ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஒரு நல்ல பிளேங்க. சென்சிபிளாக தட்டியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் அகைன் ஸ்ட்ரைக்கில் விக்கி. மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. ஒரு நல்ல பிளேங்க. இருக்காங்க. இரண்டாவது ரன்னுக்கான ரன்னிங் அண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டைட்டன்ஸ் அணிக்காக ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெங்கட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. குத்தன ஒன்னா ஒரு சடன் பவுன்ஸ். பேட்ஸ்மேனால அதை ஜட்ஜ் பண்ண முடியல. டாட் பாலுங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. பட் இந்த முறை லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2-3 ஆகுமா? 2 பின்னாடியே ஓடி நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. பால துரத்திட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப். மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால். பெரிய ஷாட்டுக்கான ஒரு சுத்தல். பட் பால் கரெக்டா மீட் ஆகல. டாட் பால மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்ச்கான ட்ரை அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. நல்ல ஒரு ஷாட். 3 பால் சுவிட்ச்க்கு திருமணத்துக்கு ஏத்த மாதிரி பால் மாட்டி இருக்கு. ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு உதயா. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல உதயா. மீண்டும் ஒரு சுவிட்ச்கான ட்ரை. பட் இன்ன முறை மேல பட்டிருக்கு. லெக் பைஸ் அவுட்டுங்க. அவுட்டுங்க. விக்கி ரன் அவுட் முறையில வெளியேறாரு. அது தப்பான கால்னு தான் சொல்லணும். 2 ஓவரா இதோட இந்த ஓவருங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு 12 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். மூணாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கிஷோர் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவருக்கான முதல் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஃபுல் டாஸ் பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே ஃபீல்டர் கிட்ட தனா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள் மட்டுமே. ஓடல போல. அங்கே இருக்கு. 1-2 இல்ல ஒரு ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல சென்சிபிளான நாக்குங்க. எல்லாமே தட்டி விட்டுட்டு போறாரு பால. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான சுத்தல். மீட் இல்லை. ரன் அவுட்கான ட்ரை. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க. ஆஹா மிஸ் ஃபீல்டுங்க. பவுண்டரிங்க. அது ஒரு ரன் போக வேண்டியது ஒரு சின்ன தவறுதால 4 மாத்திருக்காரு ஃபீல்டரு. ஒரு பவுண்டரி. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்ட்ரைக்கர்ஸ்கோட ஸ்கோர் 21. டைட்டன்ஸ் அணிக்காக 4வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் ஜீவா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் வைடுங்க. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஃபுல் டாஸ் பாலுங்க. 1-2 ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் இருந்தாலும் இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான மூவ். கேட்சுக்கான வாய்ப்பு. ஒரு திக் கேட்ச் எடுத்திருக்காருங்க கீப்பர் கிஷோர். ஒரு கேட்ச். நல்ல கேட்சிங்க. தப்பான ஷாட். இங்க உதயா தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. ரீபால். தரையோட வந்த பால். டாட் பால்.
நெக்ஸ்ட் பால் திக்கேஜாய் ஒன்றா இரண்டா திசையில் ஒன்று தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்லா பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்டிக்குக்கு வந்த பாலுங்க, அவர் காலில் மட்டும் படலைன்னா கண்டிப்பாக இது க்ளீன் போல்டுங்க. வந்து மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஓவர். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 4 ஸ்ட்ரைக்கர்ஸோட over ஸ்கோர் முடிவில் 26. அணியின் எண்ணிக்கை 5வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் ஜானி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் கேட்சுங்க, ஒரு பிக் அவுட் சைட் ஏஜ். விக்கெட்டுங்க. அது ஆஃப் ஆட பார்த்தாரு, சிறப்பான ஒரு பந்து. பட் கீப்பர் கையில் தஞ்சம் போந்திருக்கு. ஒரு விக்கெட். ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கங்கா. நெக்ஸ்ட் பால் வெளியே வந்த பால் அப்படியே தட்டி விட்டுருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே வெங்கட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பு. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் புகாரி. மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா? அவுட்டுங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. புகாரி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க ஜானி. ஸ்ட்ரைக்கர் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். ஸ்ட்ரைக்கில் ஃபிஃப்த் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஃபீல்டர் இருக்காரு. பால் திரும்ப அப்படின்றாங்க. பால் திரும்பிச்சு. இங்க 2வது ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்னுங்க. ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். அவரோட கடைசி பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 2வது ரன்னுக்கான ட்ரையா இல்லைங்க, சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்கோர் 31. கடைசி ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் வெங்கட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போடுறாருங்க. வெங்கட் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியோட பேட்ஸ்மேன் கங்கா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க ஜீவா. பாலு ஒரு கோல்டன் டக்கோட வெளியேறாரு பேட்ஸ்மேன் கங்கா. நல்ல பவுலிங்க வெங்கட் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கௌதம். ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, பட் சரியான மீட் இல்லை. ரிவர்ஸ் என்ற முறையில் எங்க அடிச்சாங்கன்னு தெரியல. லெக் பைஸ் முறையில் பேட்டான்னு தெரியல. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக் பைஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். 4th பால் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். போல்டுங்க, இன்சைட் எட்ஜ், க்ளீன் போல்டுங்க. பிரவீன் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது வெங்கட் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குட்டி. ஸ்ட்ரைக்கில் ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் வெங்கட் டு குட்டி. இது ஒரு சுவிட்சுக்கான ட்ரை தடுமாற்றம். கண்டிப்பா இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஈஸியா. 2 ரன். மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, பட் இந்த முறை டாட் பால் அண்ட் ரன் அவுட். இதோட இந்த இன்னிங்ஸும் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 35 ரன் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. 36 அடிச்சா டைட்டன்ஸ் வெற்றி. எப்படி அதை டிஃபெண்ட் பண்றாங்க பாப்போம். செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதானா அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட விக்கி. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. கிரேட் பால். செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காருங்க இந்த பாலை. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, சென்சிபிளா ஆனாரு. நல்ல பிளே. ஒரு சிங்கிள் மட்டுமே. அவருக்கான 4th பால் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் இந்த நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. நல்ல பிளேங்க. தடுப்பாட்டுங்க. சின்ன தடுமாற்றம். அதான் பால தட்டினே ஓடிட்டு இருக்காரு. 1 2 ஆச்சு. 2 3 ஆயிருக்குங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. உண்மையிலேயே தடுமாட்டத்தோட இருக்காரு. ஃபீல்டர் கிட்ட இந்த தடுமாற்றத்தை யூஸ் பண்ணி 1 3 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் இன்னும் நல்ல பாலுங்க, பட் லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஷாட்டுக்கான ட்ரை, பட் கொடை கிளம்பியிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க கங்கா.
நல்ல கேட்சு. இங்கே வெங்கி தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. இதோட இங்கே முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிவில் அணியோட ஸ்கோர் 5 ரன். செகண்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் பார்த்திபன் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் கவி. நான் ஸ்ட்ரைக் ரனில் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தானா. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் பார்த்திபன் டூ தானா. சின்ன தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். ஆஹா, இங்கே ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காரு புகாரி. ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. வைடுங்க, சாரிங்க, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அங்கே கரெக்ட் பாலா அம்பையருக்குள்ள. கரெக்ட் பால், டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, பட் பேட்டை தரையில் குத்திட்டாரு. அதனால பாலை கரெக்ட் டைம் எடுக்க முடியல. பண்ணிக்குவாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவி. ஒரு ஷாட்டுக்கான வாய்ப்பு எடுத்துருக்காருங்க. ஒன் ஹேண்ட் கேட்சுங்க. ஒரு நல்ல கேட்சுங்க. ஒரே பிடி பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு கேட்ச், 100 கேட்ச். அருமையாக பிடிச்சிருக்காரு. தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு கோல்டன் டக்ல கவி. டைட்டன்ஸோட அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க, அருமையா போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் நோமேன் ஸ்டாண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு நடுவுல விழுந்துருச்சுங்க. ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நல்ல முறையில். நெக்ஸ்ட் பால் நல்ல பால். டாட் பால். சிறப்பு போட்டுருக்காங்க. இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 36 ரன் அடிக்கணும். ஆனா அது திரும்ப 8 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டிஃபெண்ட் பண்றாங்க. மூணாவது ஓவர் போட்டதுக்காக பவுலர் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தானா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க. சிம்பிளா தட்டிருக்காரு. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு. சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி. நெக்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. கேப்ல 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்திருக்காரு. நடுவுல வந்து ஷாட் கொடுத்தாரு. ரெண்டாவது ரன்னே ஒரு சின்ன தடுமாற்றத்தில், பட் ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, சென்சிபிளா ஆடி இருக்காருங்க. இல்ல கண்டிப்பா 2 ரன்னுக்கான வாய்ப்பு. பாலை பிடிப்பாரு இல்லைங்க, உருள்து அவர்கிட்ட போனாலே பால். மீண்டும் 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல தரையோட தரையா வந்திருக்கு. டாட் பால். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் பார்த்திபன் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தானா. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே. ஒரு முறையில் தட்டியிருக்காரு. பின்னாடி சிங்கிள் மட்டுமே. ஒரு ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை தொடர்ந்து பார்க்க முடியுது. செகண்ட் பால் வைடுங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, ஒரு 6ங்க. நல்ல ஒரு பிக்கப் ஷாட். ஆறுங்க இது கரெக்ட்டா ஹியூஜ் சிக்ஸஸ் வர அடிக்கிற இடத்துல கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். இவ்வளவு நேரம் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலும் ஒரு தரமான ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6ங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, பட் கேட்ச்க்கான வாய்ப்பா இல்லைங்க. கட்டிட்டு இருக்காருங்க. கேட்ச் இல்ல, இது கஷ்டம் தான். இது ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க, பட் ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுங்க கையிலேயே இறங்கியிருக்கு. அவர் சுரேஷ் கிட்ட போயிருக்கு, தெளிவாக எடுத்திருக்காரு. இங்கே தானா தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. டைட்டன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்கில். அவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளாக தட்டிட்டு ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் டைட்டன்ஸோட ஸ்கோர் 23. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, நல்ல கேப்பு, பட் ஆனால் காத்துனால ஷாட்டு கிளியர் ஆகலை, 4 ஆகலை, டபுள் மட்டுமே. செகண்ட் பால் இன்னும் ஷாட்டுக்கான ட்ரை, ஒரு டாட் பால். தேர்ட் பால் நல்ல பிளேங்க, சூப்பராக ஆடி இருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சி, நல்ல ரன்னிங்க. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
நல்ல ஒரு பேட்டிங்கும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால் கட்டர் பால், டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ச்சியா 3 பாலுங்க டாட் பாலா போட்டிருக்காரு. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நல்ல ஓவருங்க பவுலர் சுரேஷ் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக கடைசி ஓவர் போடுறதுக்கு பவுலர் புகாரி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கார்த்தி. கடைசி 6 பாலில் 9 ரன் அடித்தா இந்த மேட்சை டைட்டன்ஸ் வின் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணால் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணுவாங்க. பார்ப்போம். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக்கு மேலே வந்துருக்கீங்க. நல்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, 6ங்க, ஹியூஜ் 6ங்க. கார்த்திகிட்ட இருந்து 2வது பெரிய 6 இது. ஒரு நல்ல பேட்டிங்க. தேர்ட் பால் வைடுங்க. ஆஹா, கீப்பர்ட்ட ஒரு தடுமாற்றம். இதுக்கு தான் ஆக்சுவலா நிக்க வச்சிருக்காங்க. கீப்பர் 1 அப்படி வைட் +1 கிட்டத்தட்ட மேட்ச் டிராங்க. 3 பால்ல 1 ரன் அடிக்கணும். 4 பால்ல 1 ரன் அடிக்கணுங்க. சாரி 4 உடைச்சு போட்டிருக்காரு. அவ்வளவுதாங்க, மேட்ச் வின்னிங் ஷாட் இது. இதோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க டைட்டான்ஸ். ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் டைட்டான்ஸ்.